இந்த புடி வாங்கிக்க. என்னது இது? என்னது இது? பால் சொம்பு. நம்ம எந்த நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம்? எதுக்கு பால் சொம்புன்ட்டு? இத நான் உள்ள போய் கத்திட்டு கொடுத்துட்டு கால்ல வர விழணுமா? இங்க பாரு, அவர்தான் வாழ்க்கை வரும் காலில் விழுந்து கிடக்க போறாரு. சம்பிரதாயத்துக்காக ஒரு தடவை விழுந்த என்னமா விழு. முடியாது. நான் கார்த்திக் கால்ல எல்லாம் விழ மாட்டேன். சும்மா சம்பிரதாயம் அது இதுன்ட்டு. ஐயா விழுந்தா என்ன கண்ணு? அவர் உன் புருஷன் தானே, தப்பு ஒண்ணும் இல்ல. ஐயோ, யாரும் யார் கால்லயும் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர் அனுசரிச்சு போலாம், அடிமையாக கூடாது. ஐயோ கண்ணு, நல்லா பேசுற. நான் அந்த காலத்து மனுஷி, எனக்கு எந்த விவரமும் புரியாது. நீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் எப்படி வேணாலும் நடந்துக்கோங்க, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லப்பா. ஆனா சாந்தி முகூர்த்தத்துக்கு எப்படி அனுப்பணுமோ அந்த முறை பிரகாரம் அனுப்புறோம். அந்த சொம்ப வாங்கிட்டு போமா. வாங்க கண்ணு. சும்மா தர்க்கம் பண்ணாதே, வாங்கிக்க. இந்த பொடி வாங்க. இது பாரு ஆனந்தி, உள்ள போய் மாப்பிள்ளை கிட்ட இதே மாதிரி பேசிட்டு இருக்காதே. சரி, கொஞ்சம் சிரி. நீ சிரி. அம்மாவை சொல்லாத, நீ சிரி போ. நினைச்சேன். I thought as much. நான் தான் சொன்னேனே, முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சந்தேகப்படுன்னு. இது பாரு, ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஈக்குவல் அப்படிங்கறதெல்லாம் மேடை போட்டு பேசுறதுக்கு சரியா இருக்கும். நாட் ஃபார் த லைஃப். சத்தியமா ஒத்து வராது. ஏண்டா, பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரே எய்ம்ல தானடா ஒரு ஹஸ்பண்ட்ங்கிறவன் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறான். பட் யூ நோ வாட் தீஸ் விமன் டூ, டோன்ட் யூ? 24 மணி நேரமும் பிஸ்னஸ்னு அலையிறாங்க, எங்களை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆறுதலா எவனோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ கூட படிச்சவனோ கொஞ்சம் நல்லா அன்பா பேசினானா, தட்ஸ் இட், யூ லாஸ்ட் ஹர். புருஷனை மறந்துட்டு அவன் கூட ஜாலியா சுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பாவம்டா, நம்மெல்லாம் ரொம்ப பாவம். வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி இவளுங்களுக்காக சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இட்ஸ் அ வேஸ்ட். அதுலயும் உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ப்ராட் மைண்டடா பேசிட்டா தேட் எண்ட்ஸ் இட். தலையில ஏறி உட்காந்து முளக அரைச்சிடுவாங்க. and that's your case. அதானே நடந்திருக்கு. இப்போ ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? கார்த்திக், இதை பாரு, அவுட்வர்ட்லி பொண்டாட்டி என்ன அடிமைப்படுத்தல, ஷாவ்னிஸ்டிக்கா இல்ல அப்படிதான் தெரியணும். ஆனா இவளுங்களெல்லாம் அடிமையா தாண்டா நடத்தணும். காலில் போட்டு மிதிக்கணும். அப்பதான் சரியா வருவாங்க. என்னடா எல்லாத்தையும் இவ்வளவு லூசா விட்டுட்ட? உன் விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லை மீறி போயிடுச்சு. அவ இன்னொருத்தன் கூட இருக்கிறத கண்ணுக்கு நேரம் பார்த்தல. ஐம் சாரி டு டிஸ்கஸ் திஸ் பாரி. வேண்டாண்டா, இதுக்கு மேல அவ உனக்கு வேண்டாம். ஜஸ்ட் quit her. பேசிக்கிட்டு தான் இருந்தான்னா வேற என்ன செய்யணும்? பப்ளிக் பிளேஸ்ல டாக் சென்ஸ் மேன். டோன்ட் கான் யுவர் செல்ஃப். 2 தடவை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தேன்னு சொன்னேன், 1 தடவை தியேட்டர்ல பார்த்தேன்னு சொன்னேன். இதுக்கு மேல ஏதோ பிளாட்டோனிக் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைச்சிட்டு இருக்கியாத? ஐ ஸ்டூபிட். டோன்ட் கிட் மீ. இது பாரு, உனக்கு இருக்கிற வசதிக்கு உனக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்கடா. பொண்ணுங்களுக்காடா பஞ்சம் நம்ம நாட்டில்? பார்க்கறல டெய்லி பேப்பர்ஸ்ல சர்வசாதாரணமாக ஒருத்தன் 4-5 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். எப்படி? நீ வசதியான ஆளுன்னு தெரிஞ்சா போதும், கேள்வியே கேட்காம பொண்ணு கொடுக்கறதுக்கு முட்டாள்தனமான பேரண்ட்ஸ் 1000 பேர் இருக்காங்க. வெளி உலகத்துக்கு தெரியாம அவளுங்களை ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்தணும். சின்ன சின்ன விஷயத்துலலாம் கூட காஃபி கொண்டு வர லேட் ஆனால் அறையலாம், பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆனால் சிகரெட்டால சூட வைக்கலாம். செய்யலாம்டா, தப்பே கிடையாது. they deserve it. I'm telling you, they deserve it. இதெல்லாம் வெளியில தெரிஞ்சது உன்னையும் ஃபேமிலியும் கூண்டோட அழிச்சிருவன மிரட்டி வைக்கணும். கண்டிப்பா சொல்றேன், இன்டிமிடேட் them. என்ன? what is this? எவ்வளவு நேரம் பொறுமையா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது? மச்சான், I'll call you later. I'll just call you back. என்ன கேட்ட? நான் வந்து எவ்வளவு நேரமா உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். what is wrong, man? எவ்வளவு நேரம் ஆச்சு? I don't know what is going on. So wait பண்ணு. wait a minute. கார்த்திக், நீ விளையாடுறதானே? போன்ல யாருமே இல்ல. you're just teasing me, அதானே? No, it was பரமேஷ். என் கூட ஹீத்ரோல இருந்தான். உனக்கு தான் தெரியுமே. அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். are you serious? Absolutely. கார்த்திக், நீ சுயநனவோட தான் அப்படி பேசுனியா? கண்டிப்பா நல்லா யோசிச்சு தெளிவா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னும் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ். கார்த்திக், ஸ்டாப் திஸ். இப்போ நீ அவசியமா அவன் கிட்ட பேசிதான் ஆகணுமா? எஸ், ஹீஸ் அவுட் ஆஃப் சார்ட்ஸ். அவனுக்கு மனசு சரியில்லை. நான் தான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும்.
நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, யூ ரிலாக்ஸ். போ. You don't even have to think twice. புரியுதா? It's clandestine. இன்னொருத்தன் கூட அவளுக்கு கள்ள தொடர்பு இருக்குன்னு ஈஸியாக வெட்டி விட்டுறலாம். Legally it's permitted too. போதும் கார்த்திக், தட்ஸ் இனஃப். இனஃப் இனஃப் இனஃப். எவ்வளவு நேரம் இப்படி பேசிட்டு இருப்ப? இன்னைக்கு நாள் முழுக்க நீ உன் ஃப்ரெண்டு whatever is his name தோழர் அந்த ஆள் கூட சுற்றிட்டு வந்திருக்க. நான் அங்கே வெயிட் பண்ணல. எவ்வளோ நேரம் நீ வெயிட் பண்ணியிருப்ப? ஹார்ட்லி 15 minutes 20 minutes வெயிட் பண்ண முடியாது? சொல்ல முடியாதா? போ, போய் தூங்கு போ. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். போ. உன்னை நான் போன்னு சொன்னேன். சாரி பரமேஷ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. Where was I? அதான்டா. In a nutshell, வெட்டி விட்டுடணும். ஆனால் சாமான்யமாக வெட்டி விடாத. She has to regret. திலா சார், திலா சார். நீங்க தானா? நான் வேற யாரும் நினைச்சேன்ப்பா. சார், நீங்க தானே வர சொன்னீங்க. சரி, நான் தான் வர சொன்னேன். நீங்க தான் தெரியாம முன்னாடி வந்து நிக்க முடியுமா? யார் வந்தா உங்களுக்கு என்ன சார்? நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அது சரி, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் பக்குங்குத, என்ன பண்றது? சார், எதுக்காக நீங்க இப்படி தலைமறைவா இருக்கணும்? அன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொன்னீங்க. நாங்களும் பெருசா எந்த கேள்வியும் கேட்காம நீங்க இறந்துட்டதா சொல்லிட்டோம். சில சமயம் அது தப்புன்னு தோணுது சார். அப்ப நான் உயிரோட இருக்கிற விஷயத்த வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டுமா? சார், எங்க வேலைக்கு உல வச்சிடாதீங்க சார். சார், வேலை மட்டும் போகாது, நாம 3 பேருமே உள்ள போக வேண்டியது வரும். அப்படின்னா இப்படியே கண்டினியூ பண்றது தான் சரி. ஆமா சார். நேத்து வரைக்கும் எனக்கும் அந்த டவுட் வரல. சரி, கடைசி வரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இப்படியே இருந்துடலாம் தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அது தப்புன்னு தோணுது. அதான் உங்களை உடனே வர சொன்னேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? மற்றவங்கள மாதிரி வெளி உலகத்து வந்து வாழணும்னா என்ன பண்ணணும்? சார், நீங்க தில்லாவோட தம்பி, ட்வின்ஸ்னு சொல்லிக்கலாமே. சார், இல்லைன்னா நீங்க சென்னையை விட்டு ஏதாவது இன்டீரியரா போய் வில்லேஜில் செட்டில் ஆயிடலாம் சார். 2 பேர் சொல்ற பிளான் நல்லா தான்ப்பா இருக்கு. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா? அப்படியெல்லாம் நடக்காது. எனிவே, என்னை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்ல எதுக்கு சார் சொல்றீங்க? இல்லை, போகிறப்போ உங்களுக்கு நான் ஒன்றும் கொடுத்து அனுப்ப முடியாது. அப்படியே நான் கொடுத்தாலும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமா? அதான் என் மன திருப்திக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. சரி, போயிட்டு வரீங்களா? வரோம் சார். பத்திரமா இருங்க சார், நாங்க வரோம். வரோம். சரிப்பா. ஒரு நிமிஷம்ப்பா. நான் இருக்கிற விஷயம் உங்க 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாத? யாருக்குமே தெரியாது சார். இதை பத்தி நாங்க மூச்சு கூட விடல. குட். இந்த உலகத்துல மற்றவங்களோட அதிகம் தெரிஞ்சவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது. சார், சார், சார் சுடாதீங்க சார். சார், சார் சுடாதீங்க சார். சுடாதீங்க சார். போய் கீழே போடுங்க. சார், சார், வேண்டாம் சார். சார், சொன்னீங்க சார். சார், வேண்டாம் சார். சார், நான் சொல்றது கேளுங்க சார். உங்களை பத்தி உண்மையை வெளியே சொல்ல மாட்டேன் சார். சார், நான் ஹெல்ப் பண்ணவங்க சார். சார், ப்ளீஸ் சார், சுடாதீங்க சார். சார், சார், வேண்டாம் சார். சார், சுடாதீங்க சார். சொல்லுங்க சார். சார், சார், எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம்? எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம் சார்? சத்தியமா சொல்ல மாட்டேன் சார்.
சொன்னா கேளுங்க சார். சார் வேணாம் சார், சுற்றாதீங்க சார், சொல்ல மாட்டேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார், சுற்றாதீங்க சார், யாருக்கும் சொல்ல மாட்டேன் சார். சார் வேணாம் சார், சார் வேணாம். இந்த தில்லா திருப்பியும் துப்பாக்கியை தூக்கிட்டான். எத்தனை தலை உள்ள போகுதோ எனக்கே தெரியல. டேய், உனக்கு நிறைய வேலை இருக்குடா. உம்மா. காப்பாத்தினவங்கள யாராவது சுடுவாங்களாடா? சுட்டுட்டானே. இந்த தில்லா சுட்டுக்கிட்டே இருப்பான்டா. கண்ணு, ஆயா என்ன கண்ணு, ராத்திரி உன்னை எப்படி அலங்காரம் பண்ணி அனுப்பணுமோ அதே கணக்குல இப்ப திரும்பி வந்திருக்க. ஒட்டும் அழியல, பூவும் வாடல. என்ன கண்ணு? என்ன சொல்லிட்டு போறா? என்ன நடந்ததுன்னு கேட்டேன், அத வெக்கப்பட்டுட்டு போறா. அவளை பார்த்தா வெக்கப்பட்டு போன மாதிரி தெரியலையே. என்னமோ கோவமா போற மாதிரி போறா. ஐயா, ஆனந்தி கண்ணு இன்னத்துக்கு என்கிட்ட கோவப்படுது? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுச்சு. ஆமா, உனக்கு தோணும் தோணும். நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அது சரி கற்பகம், மாப்பிள்ளை எந்திரிச்சு குளிச்சுட்டு வரதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணணுமே, நீ ஏதாவது பண்ணிருக்கியா? சரி, மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு ஆப்பம் தேங்காய் பால் பிடிக்குமா? அதான் தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டியா? இனிமேதான் பண்ணணும். நான் இனிமே பண்ணணும். நான் போய் தேங்காய் பால் எடுத்து வைக்கிறேன்ப்பா. ஏக்கா அந்த வேலையில நான் பாத்துக்கிறேன். சும்மா இதை காபி சாப்பிடு. தேங்காய் பாலாட்டுறேன் புளிரன்ட்டு மூச்சு கீச்சு பிடிச்சிக்கு போகுது. டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. இது வைரம் பஞ்ச கட்டை. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இப்படி ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், புரிஞ்சுக்க. உன் நினப்பு தான் பொழப்பு கெடுக்குது. இந்த காப்பி எடுத்து எனக்கு வேணா, முதல்ல மாப்பிள்ளைக்கு போய் கொடுப்போ. அவரை கவனி. எனக்கு என்ன போடா, அவர் எழுந்துச்சு. நாம இங்க தானே இருக்கிறோம், எப்ப வேணாலும் குடிச்சிக்கலாம். அண்ணன் நடந்து போறேன் பாரு. ஏங்க வரலாமா? ஏங்க இந்தாங்க காப்பி எடுத்துங்க. ஆம்பளை தானே நீ? இந்த வீட்டில் ஒரு முறையே கிடையாதா? பொம்பளை பார்க்குற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்க? ஏங்க இதெல்லாம் ஒரு வேலையா? எங்க வீட்டில் எப்பயுமே நான் தான் காப்பி போடுவேன், நல்லா போடுவேன். சாப்பிடுங்க. பெருமையா சொல்லு. பொம்பளை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு வந்து இழிச்சுக்கிட்டு சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல? என்னைய முழிக்கிற? சரி, எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் வச்சுட்டு போ. வச்சுட்டு போ சீக்கிரம். ஏக்கா தேங்காய் ஆட்டுறேன் பால் புளின்னு சொல்லிட்டு இருந்தீல, ஏன் இன்னைக்கு நின்றுருக்க? ஆமா, நீ ஆப்பத்துக்கு மாவு கரைச்சே இல்லையா? நீ கரைச்சிருக்க மாட்டேன். இந்த முதல்ல காப்பி எடு. நீ முதல்ல காப்பி எடுக்கா. இந்த நீ ஒன்று எடுத்துக்கோ. நான் போய் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. மாப்பிள்ளை ஏன் இப்படி கோவமா கத்துறாரு? ஐயா, நீ எதையாவது ஒண்ணு மனசுல போட்டுட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. இதெல்லாம் ஒரு விஷயமா? மாப்பிள்ளை சும்மா ராஜேந்திரன் கிட்ட விளையாடுறாரு, அவ்வளவுதான். சும்மா சமாளிக்காது வள்ளே. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இவ ஒண்ணு எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கினே கிடக்குறா. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது கற்பகம். தைரியமா இரு. எதுக்கு சும்மா பயந்து கிடக்குற? நான் கொஞ்சம் ராஜேந்திரனுக்கு துணை எல்லாத்தையும் செஞ்சுன்னு கிடக்குறேன். என்ன காப்பிய குடி, ஆறி போகுது பாரு.